செம்மையான அருவி. ஹலோ கைஸ், நான் உங்க பிஜே. நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம்னா கலைஞர் நூற்றாண்டு பூங்காவுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க இந்த பூங்கா எப்படி இருக்கு, என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா பார்க்கிங் ஏரியால தாங்க இருக்கோம். இந்த பார்க்கிங் ஏரியா எங்க இருக்குன்னா கலைஞர் நூற்றாண்டு பூங்காவுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற செம்மொழி பூங்கால தாங்க இருக்கு. இங்கே தான் நம்மளோட வெஹிக்கிள்ஸை நம்ம பார்க் பண்ணோம். 2 வீலர் மட்டும் இல்லாமல் 4 வீலரையும் இங்கே தான் நம்ம டோக்கன் வாங்கிக்கிட்டு பார்க் பண்ணணும். ஏன்னா கலைஞர் நூற்றாண்டு பூங்காவில் பார்க்கிங் ஏரியா இல்லை, எல்லா வெஹிக்கிள்ஸையும் இங்கே தான் பார்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நம்மளோட வண்டியும் இங்கே பார்க் பண்ணிட்டு டோக்கனும் வாங்கியாச்சு. இப்போ நம்ம கலைஞர் நூற்றாண்டு பூங்கா எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த பார்க் பார்க்கறதுக்கு நம்ம கூட ரிஷியும் வரான். இப்போ நம்ம அப்படியே இந்த ரோடு கிராஸ் பண்ணி அந்த பூங்காவுக்கிட்ட போகணும். வாங்க ரோடு கிராஸ் பண்ணி அப்படியே போயிடலாம். இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ள இவன் ஆரம்பிச்சிட்டான். பிபி வேணும்னு சொல்லி அடமுடிச்சு வாங்கிட்டான். உள்ள என்னென்ன பண்ண போறான்னு தெரியல. உள்ள போய் தான் பார்க்கணும். போய் பார்க்கலாம் வாங்க. அப்படியே ரோடு கிராஸ் பண்ணி வந்துவிட்டோம். இங்கே பார்த்தோன்னா நம்ம டிக்கெட் ஆன்லைனில் மட்டும்தான் புக் பண்ணிக்கிட்டு வர முடியும். டிக்கெட் கவுண்டரெல்லாம் இங்கே கிடையாது. அதனால் கேஷ் யாரும் கொண்டு வராதிங்க. நீங்கள் முன்னாடியே ஆன்லைனில் டிக்கெட்டை புக் பண்ணிட்டு வாங்க. இல்லைனா உங்கள் மொபைல் ஃபோனில் இங்கே வந்து புக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தோன்னா டிக்கெட்டோட டீட்டெயில்ஸாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு 100 ரூபாய், சைல்டுக்கு 50 ரூபாய். என்ட்ரி டிக்கெட்டை புக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் ஹவுஸ், ஜிப்லைன், மியூசிக் ஃபவுண்டேஷன் இதெல்லாமே பார்க்கணுன்னா தனித்தனியாக நம்ம டிக்கெட் புக் பண்ணிக்கணும். அதை நம்ம ஃபஸ்ட்டே புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம உள்ளே போனதும் கூட புக் பண்ணிக்கலாம். இது கூடவே என்ட்ரி டைமும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜிப்லைன் பண்ணணும்னா மார்னிங் 10 o'clockலேருந்து 5:30 வரைக்கும் பண்ணலாம். அவேரியை பார்க்கணுன்னா மார்னிங் 10 o'clockலேருந்து 5:30 வரைக்கும் பண்ணலாம். நம்ம பார்க்கை சுற்றி பார்க்கணும் அப்படின்னா 10 o'clockலேருந்து 6 o'clock வரைக்கும் பார்க்கலாம். கிளாஸ் ஹவுஸை பார்க்கணுன்னா 10 o'clockலேருந்து 5:30 வரைக்கும் பார்க்கலாம். இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம். இப்போ இந்த பார்க் எப்படி இருக்குது, என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம இப்போ பார்க்கலாம். இங்கே பார்த்தோன்னா சென்டரில் ஒரு ஆப்பிள் இருக்குது. இந்த ஆப்பிள் இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா அண்ணா ஸ்கொயரில் இருந்தது. இதே மாதிரி ஒரு ஆப்பிள் இப்போ இந்த பார்க்லேயும் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அப்படியே சுற்றி கார்டன் மாதிரி சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. டேய் நீ என்னடா இங்கே பண்ணுற அப்படின்னு கேட்டால் அவன் பார்க்குற ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா, நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கான். சரி வாடா போகலாம், அடுத்ததை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து 2 பேரும் கிளம்பி வேறு இடத்துக்கு போயிட்டோங்க. இங்கே பார்த்தோன்னா இந்த பார்க்கோட மேப் இருக்குது. இந்த மேப்பில் பார்த்தோன்னா நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் இந்த பார்க்கில் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே போகலாம். இதில் நம்ம மிஸ் ஆனாலும் அங்கங்கே இந்த மேப் வச்சுருக்காங்க. அதில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் எது பார்த்தோம் எது பார்க்கல அப்படிங்கிறத. அடுத்ததாக இப்போ நம்ம செல்ஃபி பாயிண்ட்டை தான் பார்க்க போகிறோம். இந்த செல்ஃபி பாயிண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோ இப்படி தான் இருக்குது. ஒரு பட்டர்ஃப்ளை டிசைன் வச்சுருக்காங்க. இங்கே உட்காந்து நம்ம ஃபோட்டோஸை எடுத்துக்கலாம். இவனை ஃபோட்டோக்கு ஒரு போஸ் கொடுக்க சொன்னால் அதை தவிர மற்ற எல்லாத்தையுமே பண்ணுறான். எப்படியும் ஒன்று நம்மளும் இங்கே ஒரு செல்ஃபியை எடுத்துட்டோம். வாங்க அடுத்த இதை பார்க்க போகலாம். இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் ஜிப் லைன் ஏறும் இடத்தை தான் பார்க்க போகிறோம். வாங்க அந்த இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பக்கத்துலேயே பார்த்தோன்னா காந்தி தாத்தாவோட ஸ்டாச்சு இருக்குது. அந்த ஸ்டாச்சுவை தாண்டி போயிட்டு அப்படியே அந்த ஜிப் லைன் ஏறும் இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நிறைய பேர் இங்கேயே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் இந்த ஜிப்லைன் கிட்ட எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. எப்பா 100 பேருக்கு மேலே இருப்பாங்க போல். இவங்கெல்லாம் எப்போ இந்த ஜிப்லைன் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. நீங்கள் இந்த ஜிப்லைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சீக்கிரமாகவே இந்த பார்க்குக்கு வாங்க. ஏன்னா ஒரு ட்ரிப்புக்கு 2 பேரை மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க ரைடு பண்ணுறதுக்காக. அதனால் ரொம்ப லேட் ஆகுது. நீங்கள் இந்த ஜிப்லைன் பண்ணணுன்னா சீக்கிரமாகவே வந்து ட்ரை பண்ணுங்கள். நம்ம இந்த ஜிப்லைன் பண்ணுறதுக்கு அடல்ட்டுக்கு டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 250 ரூபாய், சைல்டுக்கு பார்த்தோன்னா இந்த ஜிப்லைன் பார்த்தோன்னா திருப்பி ரிட்டர்ன் வராது. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அங்கே முன்னாடி ஸ்டாப் ஆகிடும். இப்போ நம்ம அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பார்க்கை பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப க்ளீனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம நடக்கிற இந்த வே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. 2 பக்கமும் கார்டன் மாதிரி செடிகள் எல்லாம் இருக்குது. குட்டி குட்டி பூக்கள், செடிகள் இது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இது அப்படியே ஒரு தோட்டத்துக்குள்ளே நம்ம இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வேறு லெவலில் ரெடி பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது இது எல்லாமே பார்க்குறதுக்கு. அப்படியே நம்ம எந்த பக்கம் திருப்பி பார்த்தாலும் மரங்களும் செடிகளும் பூக்களும் தான் தெரியும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் பாருங்கள், நம்ம நடந்து வரும்போது ஒரு மியூசிக் நம்ம காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும். இந்த மியூசிக் எங்கே இருந்துடா கேட்குது அப்படின்னு சொல்லி அப்படியே சுற்றி பார்த்துட்டு கீழே பார்த்தா இந்த கல்லுலேருந்து தான் கேட்குது. இந்த கல்லுலேயே ஒரு ஸ்பீக்கரை செட் பண்ணியிருக்காங்க. இது பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. டெக்னாலஜியை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. அதை பார்த்துக்கிட்டு அப்படியே திரும்பி பார்த்தா எப்பா வேறு லெவலான கிளாஸ் ஹவுஸ். பார்க்கவே செம்மையாக இருக்குது இந்த கிளாஸ் ஹவுஸை. நம்ம இந்த கிளாஸ் ஹவுஸ் பார்க்கணுன்னாலும் டிக்கெட் புக் பண்ணிட்டு தான் பார்க்கணும். இதுக்கான ஃபேர் பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்.
இந்த கிளாஸ் ஹவுஸ்ல நிறைய பூக்கள், செடிகள், பூத்தொட்டிகள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம உள்ள போல வெளிய இருந்து பார்த்து வெளிய தெரியிறத பார்த்து தான் சொல்றேன். ஏன்னா அந்த மாதிரி தான் தெரியுது. ஆனா பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. வெளிய இருந்து பார்க்கறதுக்கு. கிளாஸ் ஹவுஸ பார்த்துட்டு அப்படியே பக்கத்துல பார்த்தீங்கன்னா, இங்க பறவைகள் கூடாரம் இருக்கும். இந்த கூடாரம் நீங்க பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, இதுக்கும் நம்ம முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணிக்கிட்டு தான் போக முடியும். இல்லன்னா இங்க வந்தும் நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணிக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா, பறவைகள் கூடாரமோட வழிமுறைகள இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தமிழ்லயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இங்கிலீஷ்லயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்க உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி அத ரீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு பார்த்துட்டு வாங்க. அடுத்தது இந்த பார்க்ல பார்த்தீங்கன்னா, குடிநீர் வசதியும் இந்த பார்க்ல இருக்கு. ரெஸ்ட் ரூம்ஸும் இந்த பார்க்ல இருக்கு. அதனால இந்த 2த்துக்குமே நம்மளுக்கு கவலைப்பட வேண்டாம். இந்த குடிநீரும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சுத்தமா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து தான் புடிச்சு குடிக்கிறாங்க. நீங்க பார்த்தோம்னா, இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கூட்டமா இருக்கு. நம்ம எங்க இருக்கோம்? எத பார்க்க போறோம் அடுத்தது அப்படிங்கிறது ஒண்ணுமே புரியல. அப்படி புரியாம இருக்கும்போது நான் காட்டுறேன் உனக்கு அப்படின்னு சொல்லி இவன் நம்மள கூட்டிட்டு போறான். சரி அவன் எங்க தான் போறான் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவன் பின்னாடியே போனா நேரா இங்க வந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. இந்த பார்க்ல அவனுக்கு தேவையான பிளேஸ்க்கு அவன் கரெக்டா கூட்டிட்டு வந்துட்டான். சரி வந்துட்டோம் கொஞ்ச நேரம் விளையாடட்டும் அப்படின்னு சொல்லி நானும் கொஞ்ச நேரம் விளையாட வச்சிட்டு இருந்தேன். ஆனா இங்கேயும் பார்த்தோம்னா சில ரைடு எல்லாம் பண்றதுக்கு நம்ம பே பண்ணிட்டு தான் பண்ண முடியும். இதோ இது பாத்தீங்கன்னா இந்த ரைடுக்கும் நம்ம பே பண்ணிட்டு தான் ரைட் பண்ணணும். இந்த மாதிரி 2, 3 ரைடு இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியா பே பண்ணிட்டு தான் நம்ம விளையாட முடியும். சரி நான் கொஞ்ச நேரம் இங்கே இருக்கேன், நீ போய் விளையாடிட்டு வாடா அப்படின்னு சொல்லி நான் ஒரு இடத்துல செட்டில் ஆயிட்டேங்க. அவனும் போயிட்டு எல்லா ரைடும் கொஞ்சம் விளையாடிட்டு ஜாலியா விளையாடினதும் வாடா அடுத்த பிளேஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் போகும்போது தூரத்தில் பார்த்தோன்னா ஹார்ட் ஷேப்பில் ஒரு வடிவம் மாதிரி தெரிஞ்சுதுங்க. இதை பார்க்கறதுக்கு செம்மையா இருக்கு. வாங்க அது கிட்ட போய் பார்க்கலாம் அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. இங்க பாருங்க செம்மையா இருக்கு இந்த பிளேஸ். போட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த பிளேஸ். அப்படியே ஃபுல்லா சின்ன சின்ன செடிகள் இருக்கு. அப்படியே இது ஒரு ஹார்ட் ஷேப்ல இருக்கு. போட்டோஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்குங்க. இங்க வந்து எடுத்தோம்னா நிறைய பேர் அந்த போட்டோஸ் எடுக்கிறதுக்காக தான் இது உள்ளேயே நிக்கிறாங்க. சூப்பரா இருக்குங்க இந்த பிளேஸ் உள்ள. அடுத்ததா இங்க பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு 2 பக்கமும் கிளாஸ் இருக்கு. இந்த சென்டர்ல வே இருக்கு. இங்கேயும் நெறைய பேர் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த பார்க் ஃபுல்லாவே பார்த்தோம்னா, நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸா இந்த பிளேஸ் இருக்கும். அப்படிதான் இங்க இருக்கிற ஒரு ஒரு பிளேஸையும் ரெடி பண்ணியிருக்காங்க. வேற லெவல்ல இருக்குங்க. ஆனா நீங்க அதிகமா ஃபோட்டோஸ் எடுப்பீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த பார்க் ஒரு பெஸ்ட் பிளேஸா இருக்கும். கண்டிப்பா இந்த பார்க்க ஒரு வாட்டியாவது விசிட் பண்ணுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு. அடுத்தது இந்த பிளேஸ பாருங்க. வேற லெவல்ல இருக்கு. நெறைய பேர் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக தான் இந்த பார்க்குக்கே வந்திருக்காங்க. எங்க பார்த்தாலும் ஃபோட்டோஸ் மட்டும் தான் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு சூப்பரா ரெடி பண்ணியிருக்காங்க. இங்க இருக்கிற ஒரு ஒரு பிளேஸையும். இந்த பிளேஸ பாருங்க. பார்க்கறதுக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம உட்கார்றதுக்கும் அங்கங்க பெஞ்ச் மாரி ரெடி பண்ணியிருக்காங்க. இங்க நம்ம ரெஸ்ட்டும் எடுக்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்தோம்னா வேற லெவல்ல என்ஜாய் பண்ணலாங்க இந்த பிளேஸ. நம்ம என்டர்டெயின் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸா இந்த ஒரு பிளேஸ் இருக்கும்.
நம்ம இந்த பார்க்கில் அருவியை தான் பார்க்க போகிறோம். இந்த அருவி எப்படி இருக்கும்னா அப்படியே நேச்சுரலாக இருக்கும். நேச்சுரலாக ஒரு அருவி எப்படி இருக்குமோ அதே போல் சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த அருவியை இப்போ போய் பார்க்கலாம். வேறு லெவலில் இருக்கும் இந்த அருவி பார்க்குறதுக்கு. இதோ பாருங்க, இங்கே தெரியுது தான் அருவி. இந்த அருவிக்கு மேலேயே ஒரு பிரிட்ஜு கட்டியிருக்காங்க. அந்த பிரிட்ஜிலேருந்து அந்த அருவியை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. வாங்க அப்படியே கிட்ட போய் பார்க்கலாம். இந்த பிரிட்ஜை பாருங்க, ஃபுல்லாகவே வுட்ல செஞ்ச மாதிரி அப்படியே நேச்சுரலாக செஞ்சுருக்காங்க. அந்த இயற்கை நம்மளுக்கு அப்படியே தெரியும். இந்த அருவியை பார்க்கும்போது நம்ம ஒரு பார்க்குள்ளே தான் இருக்கோம் அப்படிங்கிறதே நம்மளுக்கு ஃபீல் ஆகாது. அப்படியே நேச்சுரலாக ஒரு அருவி இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த அந்த மாதிரி தான் இங்கே நமக்கு ஃபீல் ஆகும். மரக்குடில் பார்த்தீங்கன்னா காட்டிலலாம் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா விலங்குகிட்டேருந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக. ஆனால் இந்த மரக்குடிலுக்கு மேலே நம்மளால் போக முடியாது. 12 வயசு கீழே உள்ளவங்கள தான் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. அதாவது கிட்ஸை மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. நீங்கள் கிட்ஸை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா மேலே அலோவ் பண்ணுங்கள். அவங்க பார்த்துக்கிட்டு ஜாலியாக கீழே இறங்கி வந்துடுவாங்க. இதோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களும் மேலே போய் பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் கீழே இறங்கி வராங்க பாருங்கள். இதில் ரிஷியும் போகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே நின்றுட்டுருக்கான். அவங்கெல்லாம் வந்தவுடனே இவனை மேலே அனுப்புவாங்க. குழந்தைங்கள மட்டும்தான் அனுப்புகிறாங்க மேலே. கீழே வர்றதும் குழந்தைங்க மட்டும்தான் கீழே வராங்க. நம்ம பேரண்ட்ஸோ இல்லை மேலே யாராவது இருப்பாங்களா இல்லையான்னு கூட தெரியல. ஆனால் குழந்தைங்க மட்டும் சேஃபாக போயிட்டு சேஃபாக ரிட்டர்ன் வந்துடுறாங்க.
அடுத்ததாக பார்த்தோன்னா இங்கே ஹார்டிகல்ச்சர் மியூசியம் இருக்குது. வாங்க இந்த மியூசியம்குள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா தாவர உபரிகளிலிருந்து செல்வம் அப்படின்னு சொல்லி சில திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. மேலே பார்த்தோன்னா மா பழ வாழை அதை தான் அப்படியே இங்கே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் இதுலேயே கடிகாரத்தையும் ரெடி பண்ணியிருக்காங்க. இது பார்க்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இயற்கையாக பண்ணியிருக்காங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. திங்ஸ் எல்லாமே இங்கே பாருங்கள் இங்கே ஒரு விதமான திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இந்த மியூசியமில் சில திங்ஸ் எல்லாம் இயற்கையாக ஆன திங்ஸ் எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. இது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஃபேனை வச்சு இந்த டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த டிசைன் பார்க்குறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இயற்கையாக வர்ற காய் கனிகள் இங்கே இருக்குது நிறைய. இங்கே பார்த்தீங்கன்னா அன்னாச்சி பழம் பக்கத்துலேயே பார்த்தோன்னா நிறைய விதமான காய்கள் இருக்குது. ஏதோ இங்கே பாருங்கள் இங்கே சில காய்கள் இருக்குது. அது அப்படியே உண்மையான செடியாக இல்லை அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தெரியல. இது பாருங்கள் பூசணிக்காய் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இங்கே வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா தர்பூசணிக்காய் இந்த மாதிரி நிறைய காய்கனிகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பட்டாம்பூச்சிகளில் இத்தனை வகைகள் இருக்கா அப்படின்னு இங்கே வந்து தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். எவ்வளோ பட்டாம்பூச்சிகள் பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ஒரு பட்டாம்பூச்சியும். அந்த பட்டாம்பூச்சிலேயே ஒரு டிசைனை ரெடி பண்ணி போட்டிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது இது பார்க்க. பார்க்க க்ளோஸ் பண்ண போகிறாங்க. இங்கே நம்ம பார்த்ததை விட பார்க்காதது இன்னும் நிறைய இருக்குது. நீங்கள் நேரில் வரும்போது கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள். அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஃபோட்டோஸும் நிறைய எடுத்துக்கலாம். என்ஜாய்மெண்ட்டும் நிறைய பண்ணலாம். ஆனால் நம்ம எது பண்ணணுன்னாலும் அதுக்கு தனித்தனி காஸ்ட் ஆகும். வீக்கெண்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல பிளேஸாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய் அண்ட் டேக் கேர்.